ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா டிவிகே தமிழக வெற்றி கழகம். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அப்படி சொல்லியும் மற்ற கட்சிகள் ஏன் விஜய் கூட சேரல? விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா? ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொன்ன முதல் கட்சி டிவிகே தான். இது வரைக்கும் இருந்த எந்த கட்சிகளுமே இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஏன்னா அதிகாரத்தை அவங்க கையில வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. யார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு அவங்க விருப்பப்பட்டதும் கிடையாது. ஆனால் டிவிகே சொன்ன ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு மற்ற கட்சிகள் எல்லாம் மிரள வச்சுது. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப எல்லா கட்சிக்குமே எம்பி சீட் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மக்கள் நீதி மையம், தேமுதிக, காங்கிரஸ் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரே கட்சி டிவிகேவால மட்டும்தான். இதனால கட்சிகளுக்கு மட்டும் நல்லது நடக்கல, மக்களுக்கும் நல்லது நடந்திருக்கு. எந்த காலத்துல இங்க அக்கௌண்ட்ல 5000, 3000, 2000 கிரெடிட்டா இருக்குது. ஆனா இந்த வருஷம் ஆகுது. எப்படி சொல்லுங்க? அதுக்கும் காரணம் டிவிகே தான். கூட இருக்கிற கட்சிகள் எதுவும் வெளியே போயிடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே அதிகமா சீட்டு, எம்பி சீட் வரைக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் டிவிகே தான். இதுவும் ஒரு காரணம். மற்ற கட்சிகள்லாம் வந்து டிவிகே கூட ஜாயிண்ட் ஆகாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. புதுசா வந்திருக்கு இந்த கட்சி. இது கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஆனா கூட்டம் மட்டும் சேருது, ஓட்டு வருமா வராதான்ற டவுட் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. இருந்தாலும் இந்த இருந்ததோட இப்ப நிறைய சலுகைகள் மற்ற கட்சிக்கு. எங்க வெளியே போயிடுவாங்களோன்னு பெரிய கட்சிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பயம். மற்ற கட்சிகள்லாம் அங்க போய் சேர்ந்துட்டா எங்க டிவிகே வின் பண்ணிருமோன்றதால கொஞ்சம் அவங்களும் பார்த்து தான் வாசிக்கிறாங்க. என்னதான் வாசிச்சாலும் விசில் சத்தம் வெளியே கேட்டுட்டே தான் இருக்குது. இதுவும் ஒரு காரணம் தான் டிவிகே கூட எந்த கட்சிகளும் சேராம இருந்ததுக்கு. எந்த கட்சிங்க மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக கஷ்டப்படணும்னு வராங்க, அவங்க வரதெல்லாம் அவங்க பேங்க் பேலன்ஸ் ஏத்திக்க இருக்கும், பதவிக்காகவும் தான் வராங்க. விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா? இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 40 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. பட் ஒரு அரசியல் திருத்தம்ட்டு ஓட்டர் ஐடி சேஞ்சிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுல பாதி பேருக்கு ஓட்டு இல்லாம போச்சு. அதுல முக்காவாசி பேரு 40-45 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான். இதுவே ஒரு அரசியல் சூதாட்டம் தான். இன்னைக்கு பாதி கட்சிகள் விஜய் டிவிகேவை பத்தி பயப்படுறாங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் இதுதான் உண்மை. ஜெயிப்பாரா மாட்டாரான்னு பார்த்தா 50-50 சான்ஸ் இருக்கு. ஆனா ஒருத்தரை தனியா நிக்க வச்சு ஒவ்வொரு சைடும் 10 பேரா சேர்ந்து போட்டிடுறாங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா மக்கள் நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அதையும் பார்க்கலாம் நம்ம. இதெல்லாம் மீறி இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இதோட பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாடு அரசியல்ல இருக்கவே முடியாது. ஓகே, டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் இதே மாதிரி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, bye bye from your ASP Army யூடியூப் சேனல்.